ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து அறுவடை பண்ணுற காட்சி வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ அறுவடை பண்ணி அந்த கதிரெல்லாம் வந்து அந்த வயல்லேயே போட்டுட்டு போயிட்டேன். போட்டிருந்தது இல்லையா அந்த மிஷின். இப்போ வயலில் இருக்கிற அந்த கதிர் எல்லாத்தையுமே பண்டில் பண்ணி, ஆ, அது அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பண்டில் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மிஷின் இருக்குது டிராக்டரில். அந்த மிஷின் வச்சு இப்போ எல்லா வயலில் இருக்கிற எல்லா அந்த கதிர்னா அந்த மிச்சம் இருக்கிற வைக்கோலையும் எல்லாத்தையுமே பண்டில் பண்ணி அதுவே வந்து நாட் போட்டு அங்கங்கே பண்டிலாக போட்டுடும். அதுதான் இந்த மிஷினோட வேலை. இது எனக்கு எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற வயலில் நடக்கிற ஒரு விஷயம் இது. எனக்கே இதுதான் ஃபஸ்ட்டு புதுசு. ஸோ அதனால் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு தான் இதை வந்து நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிராக்டர் வந்து அந்த வயலில் இருக்கிற சுற்றிலும் இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து அது அப்படியே ஓடுது. பின்பக்கம் அந்த டிராக்டருக்கு பின்பக்கம் ஒரு அந்த வைக்கோலெல்லாம் கலெக்ட் பண்ணி பண்டில் பண்ணி கயிறு போட்டு கட்டுற அளவுக்கு ஒரு மிஷின் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மிஷினோட தான் சேர்ந்து இந்த டிராக்டரும் சுற்றி வருது இப்போது. ஸோ அப்போ சுற்றும்போது அந்த வயலில் இருக்கிற எல்லா விதமான அந்த கதிர்கள்லாம் இருக்கு இல்லையா, கதிர்கள்னால் நெல் போக பாக்கி இருக்கிற அந்த வைக்கோல் எல்லாத்தையுமே ஒன்றா கலெக்ட் பண்ணுது. இது ஃபுல்லாக அந்த மொத்த இடத்துல இருக்கிற எல்லா வைக்கோலையும் வந்து டிராக்டர் மூலமாக ஒவ்வொரு பார்ட்டாக வந்து அது சுற்றி வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பார்த்திங்கனாலே தெரியும், அங்கங்கே ஒரு பண்டில்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாமே ஒரு 10 பண்டில் 12 பண்டில் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஏக்கருக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக எனக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ இந்த டிராக்டர் வந்து அப்படியே பாருங்கள், நல்லா சுற்றி வருது. நீங்கள் உங்கள் வீடியோவில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலே கிளியராகவே தெரியும். அந்த பின்னாடி இருக்கிற ட்ரம்மு மாதிரி இருக்கிற ஒரு மிஷினில் தான் வந்து எல்லா வைக்கோலையும் அது சேகரித்து ரோல் பண்ணுது. ஸோ ரோல் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக அந்த அந்த இது அந்த மொத்த லேண்ட்லேயும் சுற்றுது. இப்போ பாருங்கள், ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அந்த வைக்கோல் பண்டில் வந்து ரெடி ஆகிட்ருக்கும் பின்னாடி. அந்த ஓட்டுறவருக்கு அது ஏதோ சம் இண்டிகேஷன் இருக்கும் போல் இருக்குது வண்டியில். அதுக்கப்புறமா வந்து அந்த அந்த வந்து அந்த பின்பக்கம் இருக்கிற ட்ரம்மை வந்து லிஃப்ட் பண்ணுறாரு. லிஃப்ட் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பண்டில் வந்து கீழே விழுந்துடும். அது வந்து இது ஒரு புதுவிதமான மாடர்ன் டெக்னிக். இப்போ முன்னெல்லாம் வந்து நம்ம கதிரெல்லாம் வந்து ஆளுங்க வச்சு அறுத்து அதெல்லாம் ஒரு இதில் போட்டு அவங்களே மேனுவலாக பண்டில் பண்ணி போடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது, மிஷினே எல்லா வேலையும் செஞ்சுருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துட்ருக்க இடத்துல ஒரு பண்டிலும் பண்ணிவிட்டு அது கீழே விட்டுடுச்சு. இப்போ அகைன் வேறு ஒரு இடத்துலேருந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு பண்டிலையும் அது கலெக்ட் பண்ணிடுச்சு. நான் எடிட் பண்ணி தான் போடுறேன். மொத்த வீடியோனால் ரொம்ப லென்த்தியாக போகுன்றதுனால இன்னொரு பண்டிலும் இப்போ போட்டுடுச்சு. இப்போ அகைன் மறுபடியும் வந்து அவர் வந்து அந்த மற்ற இடத்த வந்து சுற்றி வராரு டிராக்டரில். பின்னாடி இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து மொத்த அந்த வயலில் இருக்கிற மற்ற வைக்கோல் எல்லாமே கலெக்ட் ஆகுது. அதில் ரோல் ஆகிட்டே இருக்கும். அது ஃபுல்லாகவே ரோல் ஆகி முடித்து ஒரு பர்டிகுலர் அளவுக்கு வெயிட்டோ இல்லை சம் இண்டிகேஷன்ஸ் அவங்க அந்த வண்டியில் இருக்கும் போல் இருக்குது. அந்த இண்டிகேஷன்ஸ் வந்த உடனே அது அங்கேருந்து அவர் முன்பக்கம் வந்து ஆப்ரேட் பண்ணி அதை கயிறு போட்டு பண்டில் பண்ணிடுன்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்து அவர் கொடுப்பார் போல் இருக்குது. மேனுவலாக இல்லை மெக்கானிக்கலாக ஏதாவது ஒரு அந்த இது ஒரு ப்ளக்கோ இல்லை சம் லிவரோ ஏதோ ஒன்று அட்டாச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அது மூலமாக அவர் ஆப்ரேட் பண்ணார்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த பண்டில் வந்து கயிறு போட்டு கட்டிட்டு அதே லேண்டுலேயே வந்து அதை ட்ராப் பண்ணிடுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டார். இப்போ அகைன் வந்து அந்த பண்டில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வயலில் விழுந்துடும். இதெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நடக்குது. எனக்கே இது ரொம்ப புதுசு தான். ஸோ அதனால தான் இது புதுசாக இருக்கே, கொஞ்சம் இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டோம்னா பார்க்காதவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். அதனால தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். இது எல்லாமே பழைய காலத்தில் எல்லாமே வந்து நிறைய வந்து மேனுவலாக பண்ணுவாங்க, கொஞ்சம் தான் மிஷின் வச்சு செய்வாங்க. இப்போ எல்லாமே வந்து மிஷினரி மூலமாக தான் செய்கிறாங்க. அறுவடையை வந்து அந்த நெல்லை வந்து அறுவடை பண்ணுறதாகட்டும் சரி, அதை வந்து நெல்லுக்கு அப்புறமா வர்ற அந்த வைக்கோலை வந்து கலெக்ட் பண்ணி பண்டில் பண்ணுறதாகட்டும் சரி, இன்னும் கேட்டால் வந்து நாற்று நடுறதே கூட வந்து மிஷினில் வச்சு பண்ணிடுறாங்க இப்போது. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் வந்து எக்யூப்மெண்ட் பேஸ்டு தான் வந்துடுச்சு இப்போது. ஸோ அதனால் வந்து எவ்வளோ இன்டீரியரான வில்லேஜாக இருந்தாலும் அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.